Hello friends, welcome to Tamil Careers. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி அதாவது MRF லிமிட்டட்லேருந்து மல்டிபிள் ஜாப் ஓப்பனிங்காக அவங்க ஹயர் பண்ணுறாங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய டெய்லி வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் மல்டிநேஷ்னல் டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் டயர் இன் இந்தியா அண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 6th லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஒரு 4 டைப் ஆஃப் ஜாப் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் ரோல் அண்ட் அந்த ஜாப் ரோலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ முதல் ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், மூணாவது ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், நாலாவது ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ஃபார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இந்த 4 ஜாப் ரோலுக்காக தான் அவங்க ஹயர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ முதல் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஜாப் ரோலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 27 வயசுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆன் PLC ப்ரோக்ராம், செக்கிங் ஆல் டைப் ஆஃப் மோட்டார் டிரைவ்ஸ், AC and DC and transformer, maintenance of transformers and LT motors, troubleshooting of conventional machine, planning for preventive maintenance of all machines, distribution of system, testing and functioning of equipments and removing all technical errors. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ். இந்த ஜாப் ரோலுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 27 வயசுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா prepare daily preventive maintenance schedule, stock level maintaining for critical spare, planned for holiday breakdown maintenance work, maintenance of rotary equipment, centrifugal pump, troubleshooting of pneumatic controlled diaphragm valves and instrumentation control. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர். இந்த ஜாப் ரோலுக்கு BSc இன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் BSc முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இயர் ஆஃப் பாசிங்னு பார்த்தீங்கன்னா 2018, 2019 அண்ட் 2020 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அரியர் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிமம் 60% ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரியில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 24 வயசுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், manpower allocation, full utilization of man and machine to achieve preset production target. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ப்ரொடக்ஷன். இந்த ஜாப் ரோலுக்கு MS இல்லாட்டி MSc இன் சயின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி PG டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா candidates with chemistry background working in paint illathi chemical industry with minimum 3 to 5 year experience. So 3 to 5 year experience கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் இல்லாட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இது ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா coordinate and manage production on a day-to-day basis, ensuring best utilization of production capacity, review of the safety, health and environment system of the plant concerning man and equipments,
process development, closely coordinating with the quality control, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 ஜாப் ரோலுக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசருக்கு கும்முடி பூண்டி இந்த லொக்கேஷனில் பிளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜூனியர் ஆஃபீஸர் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர் இந்த ஜாப் லொக்கேஷனில் உங்களை பிளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 டைப் ஆஃப் ஜாப் ரோலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.